ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங் முருகன். சின்ன குட் மார்னிங். பிகாஸ் அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லுங்க. ஆகும் இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் எங்கே என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் குருநகரில் நிற்கிறோம். குருநகர்ன்னு சொல்கிறேன், கடற்கரை நிற்கிறீங்க. என்ன செய்ய போகிறீங்க அங்கே? நாங்கள் பார்த்தீங்கன்னா முருகன் வளமையாக நாங்கள் என்ன செய்கிறது, ஒரு இடத்தை நாங்கள் சுற்றி காட்டுறதில்ல எங்களோட உறவுகளுக்கு. இன்றைக்கு இந்த குருநகரில் இருந்து ஆரம்பிப்போம். குருநகர்லேருந்து கடற்கரையை முழுக்க சுற்றி காட்ட போகிறோம். ஆஹா, அதில் என்னென்ன இருக்குது குருநகர் கடற்கரையில்? போய் பார்ப்போமே. சரி, அப்போ பார்ப்போம். சரியா, நீங்கள் வந்துருக்கீங்களா இங்கே? குருநகருக்கு நான் வந்திருக்கிறேன். கடற்கரைக்கு வர்றது குறைவா, நான் இந்த கொஞ்சம் முன்னாடி தான் வந்துட்டு போகிறது. ஓகே, இந்த இடங்கள் எப்படி இருக்குன்றதை பற்றி ஒரு காட்டுவோம் என்ன? ஓகே, ரோவில் காட்டுங்க. பாருங்க முருகன், அவ்வளோ நிறைய போட் இருக்குது, நிறைய போட்டுகள் நிற்கிது. அந்த போட்டில் பாருங்க கொக்கோல நிற்கிது பாருங்க. அது கிட்ட கொண்டு காட்டுவோம் வாங்க. நீங்கள் முன்னால் போங்க. ஓ, இங்கே பாருங்க சின்ன பாருங்க. பாருங்க கணக்கு போட்டுகள் எல்லாம் இன்ஜினோடய நிற்கிது, இன்ஜின் இல்லாமல் நிற்கிது. நிறைய போட்ஸ் என்ன. நான் நினைக்கிறேன் முதல்ல இருக்க நான் கூகுள் மேப்பில் பார்த்துருக்கிறேன் முருகன். ஓகே, கொஞ்சம் போட் தான் இருந்தது. இப்போ 2009 2010 அதுக்கு பிறகு தான் இந்த நிறைய போட்ஸ் மீன் பிடிக்கிற ஆக்கள் எண்ணிக்கை கூடிட்டு. அதே நேரம் பாருங்க கொக்குகளும் கூட நிற்கிற மாதிரி கிடையாது. ஓமாப்பா, அது ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. கொக்கு கரெக்டாக நிற்கணும், மேஞ்சொல்லுங்க. அவன் அது சூழலை துப்புரவாக்குறது. தனக்கு தேவையான உணவை அதை எடுக்கும். புழுக்கள், பூச்சிகள், மீன்கள், சின்ன மீன்கள், அப்படி பலதரப்பட்ட உணவுகள் இந்த கடலில் வாழ்கிற பிரதேசத்திலேருந்து அதை கரையை சுத்தமாக்குற மாதிரி அவை எடுப்பினோம். அது மாதிரி காகங்களும் நிறைய நிற்குது. காகங்களும் நிற்குது ஏன்னா. ஆமாம், அப்படி அங்கே போயிட்டு இப்படி வர மாதிரி இப்படியே போவோமா இதால்? இப்படியே நாங்கள் இதை காட்டுங்க, எங்களோட உறவுகளை காட்டுங்க. இந்த மாதிரி இடங்கள் அவங்க பார்த்துருப்பாங்க. இதை பாருங்க, இன்னும் நீங்கள் சொல்லுங்கள். டெவலப் பண்ண வேண்டி கிடையாது. டெவலப் பண்ண வேண்டி இருக்குது முருகன். என்னென்னு சொன்னால் இது நிறைய குப்பை குளங்களால் நிறைந்தது. ஏன்னா இங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே இப்போ கடலுக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாக குடியேற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்படி தொங்கலில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அந்த 5 மாடி குடியிருப்புன்னு சொல்லுவார்கள், அதுவும் இருக்குது. ஆமாம், அவ்வளோ வெறும் கழிவுகளை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே கொண்டு வந்து போடுறாங்க. கடற்கரை போனால் போட்டும், பொதுச்சொத்து தானேண்டு கொண்டு வந்து போடுறாங்க. அதனால ஆனால் துப்புரவு செய்கிறாங்க மாநகர இல்லையாண்டு இல்லை, இருந்தாலும் காணாது என்ன. ஏன்டா ஒரே அடியாக துப்புரவு இல்லாமல் இல்லை, துப்புரவு நடந்து கொண்டு தான் இருக்குது. இருந்தாலும் அந்த தொடர்ச்சியான ஒரு செயல்பாட்டில் மெயின்டெனன்ஸ் பண்ண வேணும். அப்போ தான் எப்போவுமே அது சூழல் தூய்மைப்படும். இல்லையா, அந்த அந்த சின்ன சின்ன அந்த இப்போ அந்த இலக்கு என்ன பேர், அந்த சலா என்ன இல்லையா இல்லை, அந்த கடற்கரையில் இருக்குது அந்த ஐதரில்லாவோ. ஓ, அது காஞ்சா பிறகு அது கடற்கரையை நோக்கி தான் வரும். என்ன கரையை நோக்கி. அப்போ அந்த கரையை நோக்கி வரும். அப்படி அந்த கரையை நோக்கி வரக்குள்ள அது அடைந்து போய் அது ஒரு என்ன சொல்கிற சேறு மாதிரி சாடுவான ஒரு சிமையிலெல்லாம் வரும். அதை கூடுதலாக க்ளீன் பண்ண வேணும். அதை எடுத்து பசலைக்கு பாவிக்கலாம். அது சூப்பர் கம்போஸ்ட் பாவிக்கலாம் விவசாயத்துக்கு. கடல்ல இருந்து கிடைக்கிற எல்லா அந்த பாசி நீங்கள் சொல்கிற அந்த தாவரங்கள்லாம் நல்ல பசலை. அப்படி இங்கே பாருங்கள், இதில் அந்த ஓய்வு இடங்களும் இருக்குது. மீனவர்கள் ஓய்ந்து இருக்கிற இடங்களும் அழகான இடங்கள் இருக்குது. இதில் வேலை களைத்து போனாலும் இங்கே வருவாங்க போல. இலைப்பாடுற இடம், அப்படிதான் இலைப்பாடுகிற இடம். மற்றது முருகன் என்னென்னா இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். இங்கே எங்களுடைய மொத்த தேசிய உற்பத்தி இருக்குது தானே. ஓகே, ஜிடிபி அதுக்கு கூடுதலாக உதவி செய்கிறது இந்த மீனவர்கள் தான். நாட்டு மொத்த தேசிய வருமானத்துக்கு. அதனால தான் என்ன வந்தாலும், இப்போ கொரோனா வந்தாலும் இல்லாட்டி என்ன நடந்தாலும், யுத்தம் நடந்தால் என்ன நடந்தாலும் இவர்களுக்கான அந்த எரிபொருள் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தேவை நாட்டின் தூண்கள். தேசிய வருமானத்தின் ஒரு அங்கம். அப்படிதானே. யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவில் கூடுதலாக எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கரையோரங்கள் அல்டி நாடு 3 பக்கம் இனத்தால் சூழப்பட்டது. ஃபுல்லாக கடல் தொழிலை நம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே நேரம் இவர்களால் நம்ம நாட்டுக்கு நல்ல வருமானம் இருக்குது. பார்த்தீங்களா, இந்த வியூவை காட்டுவோம். படிவா இந்த வியூவை காட்டும்போது இன்னும் டெவலப் பண்ண வேண்டி கிடக்கு. இதெல்லாம் அப்போ நான் நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு 50 இல்லை 100 வருஷத்துக்கு முதல் போட்ட பாதைகள்லாம். இந்த பாதைகள் எல்லாம் இதெல்லாம் இந்த ரோட்டுகள அமைப்பு எல்லாம் 50-100 வருஷத்துக்கு முதல் போட்ட பாதைகள்லாம் இப்போவும் இருக்குது. இங்கே பாருங்க, ரோலர்ஸ் எல்லாம் இருக்குது. ரோலர் படம் இருக்கா? இந்த ரோலர் சின்ன சின்ன குட்டி ரோலர் இருக்குது. குட்டி ரோலர் தானே, பெரிய ரோலர்களுக்கெல்லாம் தடை தானே. இங்கே பக்கம் அதில் ஒரு இந்தியாவில் இருந்தால் பெரிய ரோலர்கள் வர்றது.
இந்த பாருங்க முருகன் அதை முக்கியமாக உங்களை காட்டியாகணும் அங்கே பாருங்க அது ஒரு இந்தியன் ரோலர் இந்த இருக்கு அப்படி சரிஞ்சு போய் நிற்குது பாருங்க பெரிய படகு இல்லையா அது என்ன கடற்கரையில் வந்து தஞ்சம் அடைஞ்சதா இல்லது இது வேண்டி இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் இவங்க அந்த கடல் தொழிலாளர்கள் சங்கம் இருக்குல்ல விலைக்கு வாங்கிடு அவங்க வந்து இந்த ஏலன் போடைக்குள்ள ஏலத்தில் வேண்டியிருக்கணும் இது அந்த என்ன சொல்றது அப்படி பட்டு உடமையாக்கப்பட்டு பின்னர் ஏலத்தில் கோரி விலைக்கு வாங்கியிருக்காங்க ரைட் ரைட் அப்படியே இருக்குது அதை பெருசாக பாவிச்சுதான் எனக்கு என்ன தெரியல அதுக்கான தண்ணி வந்து காணாது என்ன அது பெரிய ஆழமான இடம் தேவை ஆழ்கடலில் ஓட வேண்டிய படகுகள் வந்து இந்த சின்ன கடற்கரையில் ஓடுறது காணாது நார்மலான கணக்கு பிளாஸ்டிக் போட்டுகள் அல்லது இந்த மரத்தில் செய்த அந்த பழைய காலத்து படகுகள் வந்து இந்த தப்பு கடலில் கணக்காக பாவிக்கலாம் ஏன்னா இது வந்து கலப்பு கடல் தானே கலப்பு கடல் என்ற வகையில் அலைகள் இல்லாத கடல் அலைகள் குறைவான கலப்பு கடல் நீங்கள் சொன்ன அந்த தாவரங்கள் எல்லாம் இங்கே பாருங்க இந்த இது நிற்குது மற்றது இங்கே பாருங்க இங்கே பாருங்க இந்த நீங்கள் சொன்ன பாசி இது வந்து இந்த என்ன சொல்ற இந்த காத்து வரை அடிக்கும் இல்லை இந்த காலம் இந்த 5ஆம் மாதம் 6ஆம் மாதம் அந்த டைம்ல இது அடைஞ்சு வரும் ரைட் 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 கூடுதல் அங்கே பாருங்க காது காலங்களில் கரையை ஒதுங்கும் ஆனால் இதில் வந்து உண்மையில ஒரு பசலை இதை வந்து விவசாயத்தை பயன்படுத்தணும் ஆனால் இந்த இதுக்கு இருக்கிற பிளாஸ்டிக் பொருட்களை வந்து அது வேறு மீள் சுழற்சி பயன்படுத்தலாம் இதை எடுக்கணும் இப்போ எங்கள் நாட்டில் இருக்கிற அந்த ராணுவம் வந்து இதுக்கு உதவி செய்கிறது உண்மையில் இதில் அந்த பிளாஸ்டிக் போடக்கூடிய சில இடங்கள்ல இருக்குது அந்த சேகரிப்பு அந்த கம்பி நெட்டில் செய்கிறது அது ஒன்று இந்த கடற்கரை சூழலில் ஒன்று இல்லை ஒரு 5-6 அமைக்கணும் என்ன கொஞ்சம் வைக்கணும் என்ன கொஞ்சம் மேலதையும் வச்சா நல்லா கூட வைக்கணும் அப்படி வைக்கக்குள்ளே என்ன நடக்க வேண்டாம் அவங்க அந்த வேலை செய்துட்டு வரக்குள்ளே வழியில் இருக்கிறத கண்டா எடுத்து வந்து போட்டால் அந்த சேகரிப்பு வந்து இலகுவா இன்னும் இருக்கு ஐயா மீன் பிடிக்கிறார் ஐயா போய் பார்ப்போம் இங்கே பாருங்க முருகன் எல்லாம் இந்த வலைகள் எல்லாம் பாஞ்சு மீன் பிடித்த அந்த கயிறுகள் எல்லாம் கொண்டு வந்து அப்படி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா சரியா கஷ்டமான தொழில் என்னது இது வந்து உடம்பு வந்து மிக பல சக்தி இருக்கணும் பலமான இருந்தால் தான் இந்த தொழிலை செய்யலாம் வேணும்னு சொன்னால் கடல் வந்து தண்ணியே ஏற்கனவே அது ஒரு அமுக்கம் இருக்குது அதுக்குள்ள வேலை செய்கிறது மிக கடினம் அதை விட இந்த விலைகளை மீனோட சேர்த்து இழுக்கக்குள்ள மீனும் பேரம் உடம்பு பலம் இருக்கணும் மனதில் தைரியம் இருக்கணும் உடம்புல வேலை இருக்கணும் இருந்தால் தான் அதை செய்யலை அப்படி கஷ்டம் இல்லாட்டி இந்த தொழில்கள் கடலுக்கு இறங்கி செய்கிறது மிக கடினமானது எனக்கு கோல் எடுக்கிற மாதிரி கிடக்குது பார்ப்போம் ஐயா இது பிடிக்கிறார் மீன் பிடிக்க போகிறார் போல இருக்குது ஐயா துண்டல் போட்டுட்டீங்களா துண்டல் போட போகிறீங்களா இந்த இது வலை போட போகிறீங்களா உங்களை எடுக்கட்டா மீன் பிடிக்கிறத எடுக்கட்டும் நீங்கள் வீசுகிறத எடுக்கட்டும் நான் சும்மா அதில் யூடியூப்பில் போட போகிறேன் உங்களை பார்ப்பாங்க இதுலேயே வீசுகிறேன் நீங்கள் ஐயா வலை வீச போகிறார் பார்ப்போம் எப்படி மீன் பிடிக்கிறன்றதை பாருங்க வீச்சு வலை என்ன முருகன் உங்களுக்கு இது பார்த்துருக்கீங்களா அப்படி வீசுகிறத பார்த்துருக்குறேன் ஆனால் இப்போ கிட்ட பார்க்குறேன்னா இதான் ஃபஸ்ட் டைம் ஆயிருக்கு உண்மையாவா தூரத்தில் இந்த படங்களில் பார்த்து வாங்க ஒரு நாளைக்கு நாங்கள் முல்லைத்தீவுக்கு போய் அப்படியே கிட்டணுண்டு அப்படியே மீனை பிடிச்சி எல்லாம் சாப்பிட்டு வருவோம் சமைச்சு சாப்பிட்டு அதை வருவோம் அங்கே போய் உடனே பிடிச்சி உடனே சாப்பிடுவோம் நல்லா இருக்கும் ஃப்ரிட்ஜு இந்த 5 நாளைக்கு 6 நாளைக்கு கூடாது ஐஸுக்குள்ள வச்சா கரைச்சல் இதை கொஞ்சம் கொடுத்தீங்கடா ஐயா சொல்லுங்க ஐயா இன்றைக்கு இந்த ரோலர் போகுது நாளைக்கு தான் வரும் அப்போ ஐஸ் அடிச்சு இரவிரவை அடிக்கிற ரால் எல்லாம் ஐஸுக்காக வைப்பாங்க எந்த மீன் இருந்தாலும் ஐஸுக்காக வைப்பாங்க இந்த எல்நாண்டு இருந்தாலும் தான் 2 இருந்தாலும் தான் எதுவும் ஐஸுக்காக வைப்பாங்க நண்டை மட்டும்தான் உசிராக வைப்பாங்க அந்த நண்டு செத்துதுன்னு சொன்னால் அதுக்கு மார்க்கெட் குறை நீலக்கால் நண்டுன்னு சொன்னால் அதுக்கு வந்து இப்போ 1400 போகுது அந்த நண்டோட விலை செம்பாறை நண்டு வந்து 4000 சொச்சு ரூபா போகுது இப்போ 12000 ரூபா போகுது நண்டு கிலோவா ஒரு கிலோ ஐயோ அப்போ அப்படியான கஷ்டப்பட்டு ஏதாவது அவங்களுக்கு இன்றைக்கு 22,000-28,000 ரூபா முடியும் டீசலுக்கு தொழிலாளிகள் போய் வந்து அங்கனைக்கு உழைப்பு இருந்தால் தான் அவங்களுக்கும் அந்த வீட்டுக்கு கட்டுக்காசுன்னு சொன்னால் சம்மாட்டி 1000 ரூபா கொடுப்பான்னு ஒரு ஆளுக்கு இதான் அவங்களது தொழில் நிர்வாகம் 2 லட்சம் ரூபா பட்டா அப்படி ஒரு ஆளுக்கு ஒரு 8,000 ரூபா கிடைக்கும் அந்த 8,000 ரூபா கொண்டு வீட்டை கொடுக்க மாட்டாங்க மூக்கு முட்டா போடுவாங்க சாப்பிடுவாங்க குடிப்பாங்க மூக்கு முட்டை குடிச்சு போட்டு வாரம் போகிறோன்னே
சண்டு அதுதான் அங்கே இருக்கிற அந்த காசு உழைச்சாலும் அந்த காசை மிச்சம் ஐயா பிடிக்காது போது இல்லை அதை பஞ்சாய பிள்ளை நாம கையிலிருந்து கல்யாணம் முடியும் அப்படின்னா நாங்கள் கல்யாணம் முடிக்காமல் இருக்கலாமே அப்போ அதுகளை எங்கேயா போய் சாப்பிட்றது இவங்களை பிரச்சனை நம்பித்தானே பஞ்சாதி வாழ்றாள் அப்போ அதுக்கு இவங்க கொடுக்காவிட்டாலையா அவள் எங்கே அவள் வேசி அடியா சாப்பாடு கொடுப்போம் ஏன் இவர் போகிற வரைக்கும் சாப்பாடு சரியான்னு கேட்டால் அவள் நீ சாப்பாடை கேட்பாள் அப்போ நீங்கள் கொடுத்தா தானே நான் இன்றைக்கெல்லாம் எனக்கு ஒரு 500 ரூபா உழைப்பு இந்த 500 ரூபா கொண்டு போய் நான் என்னையா செய்கிறேன் நான் என்னுடைய மனைவி கடைசி பொடியன் இனி இந்த மகளிலே அவளும் 2 பிள்ளையும் புருஷனும் எப்படி எனக்கு குறைஞ்சளவுக்கு ஒரு 1.5 கிலோ 2 கிலோ அரிசி வேணும் அதுக்கு மீன் வேணும் தேங்காய் வேணும் பச்சை மிளகா வேணும் வெங்காயம் வேணுமெண்டா நான் என்னையா செய்ய 5000 ரூபா வேணும் ஒரு நாளைக்கு ஒரு 5000 ரூபாயும் காணாத மகன் நானும் ஒரு 100 ரூபாய்க்கு வெத்தில பார்க்க வாங்கினா தானேயா சும்மா நான் சாப்பிடாட்டேன் பரவாயில்ல இது தண்ணியை கிணியை தந்தாலும் குடிச்சிட்டு நான் படுத்துருவேன் குழந்தை பிள்ளையில எங்கேயா போகிறது அதான் இந்த நிர்வாகம் ஆனால் ஏதாவது உழைச்சிருக்கேன் நான் 2000 3000 உழைச்சா எனக்கு காணும் அரிசியை அங்கே எனக்கு சொதியை வச்சாலும் எந்த வீட்டு ஜீவியம் என்னுடைய போயிடும் தண்ணியை குடிச்ச பைப்பில் ஒரு தண்ணியை குடித்தாலும் அடுத்தவன்ட்ட போய் நான் என்னண்டையா கடன் படம் இப்போ ஒரு வெளிநாட்டுக்காண்ட போய் ஆனால் ஒரு 10 ரூபா தருவானா இவனும் தரமாட்டான் இதுதான் அந்த அடிப்படை நிர்வாகம் இதுதான் இதான் அப்படியே 4 மணிக்கு வந்தேன் நான் 500 ரூபா விற்றுன்னு சொன்னேன் நான் நீ என்னையா செய்கிறது சரி எரிஞ்சு பார்ப்போம் ஏதோ கடவுள் எதுவும் வழி விட்டா சரி என்ன மீன் படுறதுக்குள்ள இதுக்குள்ள ஐயா ஜப்பான் பிடிக்கலாம் சில நேரம் காய மீன் பட்டு ஒரு காய மீன் பட்டா காணுமே எப்படியும் ஒரு 4000 5000 ரூபா காசு இருக்குண்ணா அதுவும் படம் வேணுமே மகன் இதுதான் இந்த விளைப்பட திறமை இது வாய்ப்பு இருக்கணும் இது ஐயா வேட்டை தொழில் ஐயா வேட்டை தொழில் இல்லைன்னா வேட்டைக்காரன் வேட்டைக்கு போகிறான் அவன் இப்போ வண்டி வருமென்று காத்து கொண்டு இருப்பான் வண்டி வர விட்டா என்ன செய்கிறது அவன் அவன் அதே மாதிரி தான் தானே இந்த நிர்வாகம் சரி ஐயா கன விஷயத்தை சொல்லியிருக்கிறார் ஐயா மீனும் ஒரு வீச போகிறார் இந்த மீனவர்கள் வந்து இந்த வருமானம் எப்படி உழைக்கிறது அது சம்பந்தமாக எல்லாம் சின்ன சொல்லியிருக்கேன் கூடுதலாக வருமானத்தை உழைக்கிற காலத்தில் அதை கூடுதலான செலவையும் செய்கிறாங்க அதால் அந்த பொருளாதாரம் பண்ணுறது இல்லை சேமிப்பு மிக குறைவாக இருக்கிறால அவங்களோட பொருளாதாரம் மிக மந்தம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் ஐயா மிக அழகாக சொல்லியிருக்கிறேன் ரைட் நான் பார்ப்போம் ஐயா அந்த வேலையை எப்படி எறிகிறாங்கன்னு அது பாருங்க உறவுகளே என்ன நினைக்கிறீங்கள் இந்த கடல் தொழில் வாழ்க்கையை பற்றி கடல் தொழில் வாழ்க்கை வந்து என்ன சொல்கிறது அதிர்ஷ்டமான வாழ்க்கை அதிர்ஷ்டம் இருந்தால் அந்த மீன்கள் வந்து கூடப்படும் அவங்களுக்கு கூட வருமானம் கிடைக்கும் ஆனால் அந்த வருமானம் கிடைக்கிற காலத்தில் வந்து அது ஒரு தக்க முறையில் ஒரு தக்க முதலீட்டில் போடணும் இல்லை சேமிப்பில் போட்டிருந்தால் அது வருமானம் குறைந்த காலங்களில் அதை எடுத்து பாவிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லாட்டி அவங்க கடலில் வாழ வேண்டிய ஒரு திருப்பார்க்கை நிலையும் உண்டாகும் சரி ஐயா வீச போகிறார் பாப்போமே நம்ம ஓகே அதான் முக்கியமானது ஐயா பாருங்க இந்த ஒரு வயதிலையும் அவர் தான் தனியாக உழைத்து வாழணுன்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்குது அதை மிகவும் நாங்கள் பாராட்டணும் அறிந்து கொண்டிருக்கிறோம் எத்தனையோ பேர் உழைக்கக்கூடிய வயதாக இருந்தாலும் அவங்க யாரையும் நம்பி இருக்காங்க அரசாங்கம் காசு தரும் அப்படி எதிர்பார்க்குறாங்க எப்படி அவர் இந்த எப்படியும் ஒரு 60 வயது தாண்டி இருக்குமே என்ன ப்ளஸ் அதெல்லாம் உழைச்சி வாழ்றாரு அந்த காலத்தில் அந்த வயதிலே கூட அவர் பாருங்க பென்ஷன் எடுத்து அரசு ஊதியம் கூட பென்ஷனில் சாப்பிடலாம் ஆனால் அவர் அந்த வயதாக இருந்தாலும் அவர் சொல்லியிருக்கிறார் மற்றவரோட காசுக்கு போகக்கூடாது நாங்கள் உழைச்சி வாழணும் பார்த்தீங்களா அப்படி நைஸாக இழுக்கிறாருண்டு இன்றைதான் முருகன் நேரடியாக பார்க்குறாரு கிட்ட வலை வீசுறது நான் பார்த்துருக்கிறேன் சின்ன என்னென்னு சொன்னால் இந்த அநேகமாக அந்த டிவியில் ப்ரோக்ராம் பாடுறேன் எனக்கு இந்த மீன்பிடி சம்மந்தமாக விருப்பம் இருக்குது சின்ன காலத்துலேருந்து அந்த சில அந்த கம்பை நாட்டு கம்பில் அதை வந்து காலி அங்கே சைட் கொழம்பு பக்கம் பார்க்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துருக்குறேன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு விதமாக பிடிப்பாங்க அது என்னதுக்காண்டி கம்பு நாட்டு கம்பால் பிடிக்கிற சிஸ்டம் இருக்குது ஓரா பிடிக்கிறது இல்லை ஓரா அந்த குத்தி பிடிக்கிறதா வட்டி பிடிக்கும் அது அந்த ஒவ்வொரு கடல் பிடிப்பாங்க அந்த கம்பை நட்டு உயரமாக நட்டு போட்டு அதில் நின்று பிடிப்பாங்களே
பாலத்துல ஓட்டு அடிச்சு ஓ 2 அடி கம்பு நீளமா இருக்கும். ஒரு 2.5 பாவ முடியும். கீழே செட் பண்றேன் கையில மீன் வந்து நிக்கக்கூடியது. மீன் பிடி போட்டுருக்கு பாருங்க வந்தா பிடி போட்டுருக்கேன் வந்துருக்கு ஆப்பிட்டுருக்காரு. ஜப்பான் ஜப்பான் அப்படிதான் சொன்னேன். ஜப்பான் மீன் இதுக்குள்ள வருது என்ன ஜப்பான் மீன் வேறு தானே சேத்து கடல் தான். சேத்து கடலுக்கு அந்த ஜப்பான் மீன் தாராளமா பாலம் இல்லை கடலுக்கு வந்து இப்போ சேத்து கடல்னு சொன்னால் நல்ல தண்ணியில் ஜப்பான் மீன் இருக்கும் அப்படி இல்லையா? தண்ணியிலேயும் இருக்கு மீன். உப்பு தண்ணி அதுக்கு ஏற்றமே அது விஜயபாக்கம் மடைஞ்சிருக்கு. ஜப்பான் வந்து நல்ல தண்ணியில வாழாது. செத்துருமே என்ன இது உப்பு தண்ணியினால் வாழக்கூடிய ஜப்பான் அப்படித்தானே? இது வந்து அந்த குளத்து மீனை விட இந்த மீன் கொஞ்சம் டேஸ்ட் சுவையாக இருக்கும். உப்பு தண்ணியில் வாழ்கிற மீன் சுவை கூட தானே. சேத்து தன்மையில் அந்த மனங்கள் ஒன்றும் இருக்காது. அதுல புரியும்போது சேத்து தன்மை இருக்கும். வெடில் மாதிரி சேத்து வெடில் மாதிரி அதில் நண்டு இருக்கா ஐயா? இன்றைக்கு தான் ரோலர் போகுது. வேற நாளைக்கு தான் வேறு நண்டு கண்டு டேர்ன் இருக்கு. நண்டு கண்டுல இல்லாம நாங்கள் கணவாரால் எக்ஸ்போர்ட் தானே வெளிநாட்டு போகிற சாமான பிடிக்கல. இறால் வந்து இப்போ நம்பர் 1 இறால் வந்து எங்கட 1600 3600 ஓடும். இப்போ 3400 ஓடுறாங்க கிலோவா? பெரிய இறால் பெரிய இறால் 150 கிராம் 50 கிராம் ஒரு இதுக்கு வெயிட்டுக்கு ஐட்டமாயிடுறாங்க. ஆனால் டீசல் விலை ஊட்டியும் ஆனால் இறாலுக்கு விலை குறைச்சிட்டாங்க. அதான் பிரச்சனை. டீசல் விலை ஊட்டியும் இறால் இந்த விலை குறையும். நட்டம் இல்லையோ? இருந்தாலும் நட்டம் தான் இருந்தாலும் எங்களை பொறுத்தவரை 70,000 80,000 தொழிச்சு வேணும் 30 டீசல் விலைக்கு. முந்தி 50,000க்கு பிடிச்சாலும் காணும். ஆளுக்கு 3000 4000 கிடைக்கும். இப்போ டீசல் ஊற விலைக்கு கஷ்டம்தான். தொழிலும் அந்த அருந்தலான காலம் தானே. இப்போ சீசனுக்கு தொழிலினை குறையும். இனி சோழ காலம் தானே. காத்தடிக்கும் காற்று தானே. இனி 2-3 நாள் காற்று ஒளிம்பிடும். அப்போ எங்களோட ரோலர் கட்டுப்படும். நிப்பாடி வச்சிருப்பாங்க. நிப்பாடினா செய்யலாம் பூரா தானே. நாங்கள் இங்கேருந்து இங்கே மன்னார் போவோம், நெடுந்தீவு கங்காள போவோம், நம்மளோட கச்சேதீவு பாலதீவு கங்காள போவோம், மற்ற கச்சேதி ஈரணதீவு அப்படி தான் வரும். நான் இங்கேருந்து அப்படி 30-32 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். இப்போ 12 மணிக்கு வலிக்கிட்டோம்னா நாளைக்கு 11 மணி 12 மணி செல்லும் இங்கே வர்றது. பார்த்தீங்களா அவ்வளோ கஷ்டம். நாங்கள் வழியில் வேண்டு மீனை வேண்டி சாப்பிட வேண்டு அதுக்கு ஒரு கதை காய்ச்சி கொண்டு இந்த விலையாக இருக்கலாம் காய்ச்சி கொண்டு வைக்கிறோம். அப்படித்தான் மீனவர்கள்ன்ற வாழ்க்கை. ரெண்டாலும் வழியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது கிட்ட ரெண்டு பார்த்து செய்ய போனால் தான் தெரியுமா அது வில்லங்கங்களும் விளைவுகளும். இப்போ மாடி பிஞ்சா சரி தொழிலும் இல்லை. எக்ஸ்ட்ரா மாடி கொண்டு போகிறாங்க. ரெண்டாலும் நட்டம்ன்றது வராது. சம்மாட்டிக்கு வர்றது வரும். தொழிலாளிக்கு 2000 மணி கிடைக்கும். போனால் ஏதாவது ஒன்று கிடைக்கும். இப்போ ₹1 கிடைக்காம வராது. 2000 வரும். 30 சாமான் விலைக்கு 2000. அதான் கடல் அன்னை என்று சொல்கிறது. கடல் எண்ணெய் கடல் தாய் தான் சொல்கிறது. சின்ன அப்போ அதுக்குள்ள மீன் வந்த மாதிரி இல்லையோ? வந்தது பார்ப்போம். இப்போ என்ன போட்டுக்கார் பார்ப்போமா? இல்லை படையில போல பார்ப்போம். 2 குளம் இருக்குல்ல, அதில் நல்லா வீசுறதெல்லாம் வழியாக பார்க்கலாம். பெரிய மீன் அது குளம். அது வளர்ப்பு அங்கே. அது சில இடங்களில் மழை பெய்ந்து வார அந்த மலைகளுக்கு அடிபட்டு சில இடம் வந்து சேரும் அதுக்குள்ளே. அப்போ புறவங்க வான் திறக்க அதுகளெல்லாம் பிடிப்பாங்களா? ஓகே போங்க. ஓகே நன்றி அண்ணா. இப்போ நண்டு போகிறேன்டா இங்கே பெரிய கடைக்கா போகணும். இந்த வாடிக்கு போகலாம், சின்ன கடைக்கு போகலாம். வாடியோட இருக்கு. வாடி வந்து அது இருக்கு. இப்போ வாடி கலைஞ்சிருக்கு. 10 மணிக்கு மேலேயாச்சு. என்ன டைம் போகுது? 10 மணிக்கிட்ட வந்துட்டு பாடி அடிக்க போய் போங்க. பார்த்துட்டு இல்லாட்டி பாசூர் பக்கம் போவேன். பாசூர் அந்த என்ன சொல்கிறது கொழம்பு போடலாம். என்னென்னா வந்து இப்போ எங்கட வந்து ரோலர் போடுற காலில் நாளில் வந்து நாளைக்கெல்லாம் வந்து 11 மணி மட்டும் பாடி அங்கும். வெண்டைக்கு ஒன்றும் இல்லை தானே. அதனால் கொஞ்சம் பிஞ்சு நேரத்தோட பூட்டிடுவாங்க வாடி. ஆனால் சின்ன கடை 2-3 மணி மட்டும் திறந்துருக்கு. ஆனால் கறிகள் வந்து அங்கே சின்ன கடையில் வேண்டுறதை விட வாடியில் வேண்டுறதுனால லாபம் இல்லையா? இந்த போட்டு கூரைக்கு வந்து உங்களை விரும்பினது கட்டுமான விலைக்கு கேட்டு எடுக்கலாம். அதுக்கு நேரத்தோட போகணும். இப்போ ஒரு நாங்கள் ஜாவாரின்னா நாங்கள் ஒரு விலைக்கு எடுத்து கொம்பு சம்பாதிச்சு தான் நாங்கள் விற்போம். அதான் இதே வந்து ரெக்டாங்களுக்கு ஏற்ற மாதிரி வேண்டலாம். ரைட். அழகான உங்களுடைய குருநகர் கடற்கரையையும் பிறகு நிறைய அண்ணாக்களோடைய காய்ச்சி வீடியோ எடுத்தாச்சு. வேறு என்ன முருகன் இதோட நிப்பாடி போட்டு அங்கே பாடி அடிக்க போய் ஓம் ஜினா இவ்வளோ காணும். பிவிஎஸ்க்கு நன்றி கூறுவோனும். அனைத்து உடலும் வாழ்க வெள்ளாண்டு நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.
ஓகே பாய் யாசியூ. ஓகே அந்த பேட்டியில் வந்து அண்ணாக்களுக்கு நன்றி சொல்லி தெரிவித்துக் கொண்டு விடை வருவோம் என்ன? ஓகே பாய் 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 பாய். டாட்டா. Nice to meet you.